உங்ககிட்ட ஒரு பைக் இருந்தாலே போதும், நீங்க வந்து ரேபிடோட ரெஜிஸ்டர் பண்ணி ரேபிடோட பைக் டாக்ஸி ஓட்டி நீங்க மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட சிட்டில ரேபிடோ இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ரேபிடோல பாத்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும், நீங்க அதுல வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுல நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. அவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டா அதுல வந்து சப்மிட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரேபிடோவில் எப்படி வந்து நம்ம மணி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி அதுல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டிரைவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு வந்து வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஹேவ் ஏ ரெஃபரல் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ரெஃபரல் கோடு வந்து என்டர் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு கோடை நீங்கள் வந்து கரெக்டாக அங்கே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அஸ் ஏ கேப்டன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் பர்மிஷன் எல்லாமே வந்து கேட்கும். அதெல்லாம் நீங்க வந்து எனபிள் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட சிட்டியை பாத்தீங்கன்னா வந்து அதுவே வந்து டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். உங்களோட சிட்டி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து கன்ஃபார்ம் சிட்டி அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரேபிடோல வந்து பைக் ஓட்ட போறீங்களா இல்ல ஆட்டோ ஓட்ட போறீங்களா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இப்போ பைக்னா பைக் கொடுக்கலாம், ஆட்டோனா ஆட்டோ கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் வெஹிக்கல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ வந்து இதில் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். நல்லா கிளியராக எடுத்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெஹிக்கல் ஓனர்ஷிப் வந்து கேட்டிருப்பாங்க, வண்டியோட ஆர்சி வந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா வந்து இதுல என்டர் பண்ணணும், உங்களோட வண்டி நம்பரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆர்சியோட ஃப்ரண்ட் பேக் ரெண்டு இமேஜுமே பாத்தீங்கன்னா கிளியரா எடுத்து நீங்க இதுல வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஆதார், பேன் ரெண்டுத்துல எது வேணாலும் சப்மிட் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுல பாத்தீங்கன்னா போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த போட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இப்போ ஆதார்னா ஆதார் போட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய நம்பர் என்டர் பண்ணணும். பேன் கார்டுனா பேன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த பேன் கார்டு போட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், வெஹிக்கல் ஆர்சி, ஆதார், பேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வந்து ஆகும். ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரேபிடோ பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரைடு எடுக்கிறது, பேமெண்ட்டு, இது ரிலேட்டடான கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரேபிடோ ஓட்டி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்களை பற்றி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எல்லாமே பார்த்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவா வந்து வரும், நீங்க கம்ப்ளீட்டா அதுல டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் ட்ரைனிங் கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்க கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணணும். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லா கரெக்டா பார்த்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து என்னென்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால கரெக்டா எல்லாமே நீங்க பார்த்து முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிரேட் ட்ரைனிங் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். டன் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரேபிடோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பர்மிஷன்ஸ் எல்லாமே ஃபோனில் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஆன் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ், பேக்ரவுண்ட் லொக்கேஷன், பேட்டரி யூசேஜ், இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணினா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேபிடோ செட்டிங்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ் ஆப்பில் நீங்கள் அதில் போய்ட்டு கரெக்டாக பர்மிஷன்ஸ் எல்லாமே எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக கம்ப்ளீட் வந்து ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 24 hours ஆகும் அப்படின்றது வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24 hours பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். அதில் மேலே ஆன் டியூட்டி இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரைடு ஓட்டி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இதில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி அப்படியே நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கனாலே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுவே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். மேப் எல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அதில் ஆன் டியூட்டியை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி நீங்கள் வந்து ரைட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி வந்து ரேபிடோ கேப்டனில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.